ஆன்மீகம்னா மதம் இல்லை, மேலே பார்க்குறது கீழே பார்க்குறது இல்லை. உள்ளத்தை பற்றி ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கணும். வெறும் உடல்நிலையிலேயே மனநிலையிலேயே வாழிட்டான் பயம் பதற்றம் இதிலே வாழ்க்கை போயிடும். இப்போ புரியலனால நாளைக்கு சாவன் தெரிஞ்சிருச்சுன்னா நல்லா உடஞ்சி போகும். இந்த உடல் தாண்டி ஏதோ ஒன்று நம்ம உணர்வில் இருந்தால் வாழ்கிறது சாகிறது ரெண்டு நாம் சமநிலையில் நடத்த போக முடியும். இதனால் நம்ம நோக்கம் என்னென்னா உயிர் நோக்கம். எப்போ நீங்கள் உயிர் நோக்கி வாழ்கிறீங்களோ எந்த உயிருக்கு நீங்கள் எதிர்மறையாக இருக்க மாட்டீங்க. உடல் பார்த்தா நம்ம உடல் உங்கள் உடல் வேறு வேறு மாதிரி, மனம் பார்த்தா நம்ம மனம் இன்னொருத்தர் மனம் சொல்லவே முடியாது. உயிர் நோக்கி போனால் உயிர்நிலையில் எல்லாரும் ஒன்று தானே. மனிதனை திருப்பி உயிர் நோக்கி போட்டுக்கணும். எல்லா மனிதரும் உயிர் நோக்கி வாழிட்டாங்கன்னா நாம் அது இது சின்ன சின்னதெல்லாம் சரிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ண தேவையில்லை. உயிர் நோக்கி இருக்கிற மனிதனை உயிருக்கு எதிர்மறையாக இருக்க மாட்டான்.